ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நவராத்திரிலாம் எப்படி போகுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொலு வச்சுருந்தீங்கன்னா அதுவும் சொல்லுங்கள். பிரசாதம்லாம் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வாங்க நம்ம என்ன பிரசாதம் பண்ணியிருக்கோம், ஹெல்த்தியான என்ன பிரசாதம் பண்ணியிருக்கோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு இது பாருங்கள், இப்படி அரிசி இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ரெட் கலராக நல்ல பெருசு பெருசாக இருக்கும். இதை நான் ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு துணியில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வறுத்து பொரி அரிசி மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பொரிஞ்ச உடனே பொரி அரிசி மாதிரி வரும். இது நல்லா வெள்ளை வெள்ளையாக பூத்து வரும். அது வந்தோடனே நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ரொம்ப மாவாக இல்லாமல் கொஞ்சம் ரவை ரவையாக இருக்கிற மாதிரி நம்ம அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் பொரியட்டும். இந்த அரிசி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதாரண வெள்ளை அரிசியில் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு இதில் செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது இப்போ நவராத்திரி நேரத்தில் வித்தியாசமான ஒரு பிரசாதமாகவும் நம்ம கொடுக்கலாம். அதை இந்த பொரியிற சவுண்டு கேட்குது பாருங்கள், நல்லா பொரியுது. நம்ம இதை பொரித்து எடுத்துட்டோம். இதை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வைக்க போகிறேன். ஆற வச்சுட்டு பொரித்து காட்டுறேன். எல்லா பொரித்த அரிசியையும் மிக்சியில் போட்டு மாவாக்கிட்டோம். 2 தடவையாக போட்டோம். இப்போ இந்த மாவை கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி பிசையலாம். இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெந்நீர் ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். புட்டு மாவு மாதிரி பிசையணும். இந்த அரிசிக்கு எவ்வளோ தண்ணி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு சூடாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. அப்படி நம்ம கையில் பிடிச்சி பார்த்தா அப்படி கொலக்கட்டை மாதிரி நிற்கணும். அப்படி பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ இட்லி தட்டில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கொலா புட்டு குழல் இருந்தால் கூட நீங்கள் அதில் வேக வைக்கலாம். நல்லா பரவலாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறம் காட்டுறது கூட சேர்க்குறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக போடுறேன். இதில் ஒரு 4 ஏலக்காய் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்து திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள்.
நல்லா வெந்திருக்கு. நம்ம இதை ஆற விட்டு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவு வேக வச்சு எடுத்துட்டோம். அதில் நான் தேவையான அளவுக்கு வெள்ளைப்பாகு ஊற்றுறேன். நல்லா கட்டி பாகாக இருக்குது. எவ்வளோ தேவையோ இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்படி கிளறிக்கோங்க. அது உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இதில் நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம், நெய் ஊற்றியும் சாப்பிட்லாம், பழம் வச்சு சாப்பிட்லாம். இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க நீங்கள். அவ்வளோதான், புட்டு ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ணும்போது காட்டுறேன். நல்லா வந்திருக்குது பாருங்கள். மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு. முந்திரி வறுத்து நெய்யில் அப்படியே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நவராத்திரிக்கு குழுவுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போய் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம், மாமியாருக்கும் வீட்டுக்காருக்கும். என்னோடய பர்ச்சேஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் டைம் இருந்தது. இது வந்து க்ரீனில் காப்பர் கலர் பார்டரில் காட்டன் சாரீ. இது சில்க் காட்டன் சாரீ. ஃபங்க்ஷனுக்கெலாம் கட்டும்போது சூப்பராக இருக்கும், கிராண்டாக தெரியும் பார்க்கறதுக்கு. இது வந்து முந்தி. சாரீ வந்து ப்ளைனாக தான் இருந்தது, ஆனால் ரிச்சாக இருக்கும். பார்டர்லாம் க்ரீன் கலர் பார்டரில் சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே வந்து சாரியில் மாங்காய் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து முந்தி நல்லா இருந்தது. வித் ப்ளவுஸ் சாரீ தான். நீங்கள் வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம கட் பண்ணி தைச்சிக்கலாம். இது வந்து சுங்குடி சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பார்டர் வச்சு காட்டன் சாரீஸ் தான். ஏன்னா காட்டன் சாரீ தான் மோஸ்ட்லி கட்டுவாங்க. இது பெரியவங்க வந்து நல்லா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கஞ்சினா போடணுன்னு அவசியம் இல்லை. இது அடுத்து பார்த்திங்கன்னா சில்க் சாரீ தான், ரொம்ப கிராண்டாக இருந்தது. இது வந்து முந்தியில் வந்து மயில் டிசைன் போட்டிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சாரீ வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. கலெக்ஷன்ஸும் அவ்வளோ நல்லா இருந்தது. எதை எடுக்கணும்னு தெரியல, அப்படி இருந்தது கலெக்ஷன்ஸு. ஸோ மாமியாரோட சாரீஸ்லாம் இதை தான். பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஹஸ்பண்டுக்குரிய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வேஷ்டி தான் எடுத்திருக்காங்க, 2 வேஷ்டி, 2 ஷர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ 2 பிராண்டில் 2 வேஷ்டியும் 2 ஷர்ட்டும் ஆஃபீஸ் யூஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷர்ட்டை. ஸோ அதனால் 2 ஷர்ட் எடுத்திருக்காங்க, ஒன்று க்ரீன் கலர், ஒயிட் கலர். ஸோ நீங்கள் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பாய்.